தள்ளப்பட்ட கல்லு அசையாம கிடந்தேன், தள்ளப்பட்ட கல்லு அசையாம கிடந்தேன், உங்க கால் பட்டதும் நான் உயிரடைஞ்சேன், உங்க கால் பட்டதும் உயிரடைஞ்சி உம்மை துதிச்சேன். என்னத்த சொல்லி என்னத்த சொல்லி என்னத்த சொல்லி உம்மை துதிப்பேன், என்னத்த சொல்லி உம்மை துதிப்பேன். உங்க நாமத்தை சொல்லி உங்க நாமத்தை சொல்லி உங்க நாமத்தை சொல்லி நாளெல்லாம் துதிப்பேன். தள்ளப்பட்ட கல்லு அசையாம கிடந்தேன், உங்க கால் பட்டதும் நான் உயிரடைஞ்சேன், உங்க கால் பட்டதும் உயிரடைஞ்சி உம்மை துதிச்சேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தள்ளப்பட்ட கல்லு போல கிடந்தது நான் ஒதுக்கப்பட்டு கிடந்தேன். ஆனால் ஆண்டவர் கால் பட்ட உடனே அந்த கல்லுக்கு உயிர் வந்தது. அந்த கல்லுக்கு உயிர் வந்த உடனே அந்த கல் என்ன பண்ணுதுன்னா தேவனை துதிக்கிறது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் பிரியமானவர்களே. என்ன சொல்லி நான் அவரை துதிக்க முடியும்? என்ன அவர் துதிக்கிறதுக்கு என்ன முடியும்? அவர் நாமத்தை சொல்லி 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 என் தேவனுடைய நாமத்தை சொல்லி 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 நான் துதிக்கிறேன் பிரியமானவர்களே. இப்படி நான் கல்லா கடந்த நான் எப்படி உயிரடைந்தேன்? கர்த்தருடைய நாமத்துக்கு, பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன். இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள். 69வது ஆண்டுக்குள் கர்த்தர் என்னை நடத்துகிறார். அவர் தயவுனால, அவருடைய கிருபையினால, அவருடைய ஆச்சரியமான வல்லமையினால என் தேவன் இந்த 68 வருடங்களை முடிக்க அவருக்கு கிருபை. நான் அவருக்கு தகுதியே இல்லை. அவர் அப்படி இருந்தும் கூட அவர் என்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் அவர் நடத்துகிறார். இந்த சாட்சியை நான் இந்த வீடியோவில் வெளியிடுகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த சாட்சியை தவறாத படிக்க, நீங்கள் வீடியோ பார்க்கணும்லாம் நான் சொல்லலை, ஆனால் இந்த சாட்சியை நீங்கள் தவறாத படிக்க நீங்கள் கேளுங்க. அதில் வர்ற பாடலாக இருக்கட்டும், ஏன்னா அநேக பாடல்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் பாடியிருக்கேன். ஆண்டவர் கொடுத்த பாடலாக இருக்கட்டும், இல்லை கர்த்தர் என்னை வழிநடத்துனதாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வரும். உங்களையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு காலையில் அழுகை என்றால் மாலையில் களிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இன்ப நாமத்தின் மூலம் என் தேவன் இதோ 68 வருடங்களை முடித்து 69வது வருடத்தை காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் வருஷத்தை எனக்கு நன்மையினால் நிரப்பி இருக்கிறார், என்னை நடத்துகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆரம்ப வாழ்க்கையில் நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக பிறந்ததுலேருந்து நான் கிறிஸ்தவளாக இருந்தாலும் ஆண்டவரை அறியாத படிக்க, வேதத்தை வாசிக்காத படிக்க, அதாவது வேதம் இருக்கும் ஆனால் கர்த்தருக்குள்ள நான் இல்லை. ஆனாலும் தேவன் அழைத்த அழைப்பு அது மாறாது. அப்போது ஆண்டவர் என்னை, நான் ஆண்டவரை நான் சரியாக தேடலை, ஆனால் விசுவாசம்லாம் உள்ளே இருக்கும். ஜெபிப்பேன். நைட்டு நான் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஊரில் நாங்கள் இருந்த ஊரில் நிறையா நைட்டு நேரங்களில் சின்ன சின்ன குட்டி குட்டி பூச்சிங்கள்லாம் வரும். அதனால் என்ன செய்வேன், நைட்டு படுக்கும்போது மட்டும் நல்லா முட்டி போட்டு ஜெபம் பண்ணி எனக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவேன், எல்லா பூச்சி பேரையும் சொல்லுவேன். இதெல்லாம் எனக்கு வந்துடக்கூடாது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். படுக்கும்போது தான் ஜெபம், எந்திரிக்கும் போது இல்லை. அந்த காப்பாற்றின தேவனுக்கு நன்றி சொல்ல தெரியாது. ஏதோ ஒரு பயத்தில் ஒரு ஜெபம். பைபிள் இருக்கும், பக்கத்திலே இருக்கும், சும்மா ஒரு சங்கீதத்தில் மட்டும் வாசிப்போம். அப்படி பிரியமானவர்களே, நாங்கள் இருந்த ஊரில் ஒரு முஸ்லீம் ஊரில் இருந்தோம், வீர சோழன்னு சொல்லிட்டு, நரிக்குடிக்கு பக்கத்தில். அதில் கிறிஸ்தவ ஆலயம்ன்றது கிடையாது. நான் சொல்கிறது என்ன ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போது அந்த 50ல் ஒரு 55 60 55 வருஷங்கள் இருக்கும். அப்போ ஆலயம் கிடையாது. இப்போ வந்திருக்கான்னு தெரியல. அப்போது சர்ச்சுக்கு போக தெரியாது, சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனதில்லை, நான் பைபிள் படித்ததில்லை, பாட்டு பாடினதில்லை. ஆனால் கிறிஸ்தவங்க
ஆனால் இயேசு மேலே நம்பிக்கை இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு இயேசுநாதர் படம் இருக்கும். அதை சும்மா பார்க்குறது. அப்போ கூட ஆண்டவர்ட்ட போய் நான் ஜெபம் பண்ணணும் அது இதெல்லாம் எனக்கு தெரியல. என் தாய் தகப்பனும் எனக்கு அப்படி காலையில் எந்திரிச்சா இப்படி ஜெபிக்கணும் இப்படி பண்ணணும்னு அவங்களும் எனக்கு சொல்லி தரலை. ஆனால் தாயின் கருவில் என்னை முன்குறித்த தேவன் என்னை இம்மட்டும் சாட்சியாய் நிறுத்தினார். பெருமனவர்களே, ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். எங்கள் அம்மா நான் 8வது குழந்தையா பிறக்க போகிறேன்னொடனே என்னை கருவில் அழிக்க பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். ஏன்னா அவர் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதனால் அவர் அழிய விட மாட்டார். பெருமனவர்களே, இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். அதனால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன்னா அவர் கரங்களால் நாம் எப்படி நம்மளை அவர் பயன்படுத்த வேண்டுமோ அதை அவர் பயன்படுத்தியே தீர்வார். அது தடையே வராது. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அருமையாய் நம்மை நடத்துவார். அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்னை தேவன் சாட்சியாய் நிறுத்தினதை நான் ஒரு பாடலாய் உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாட்டு. சாட்சியா நின்னேங்க, சாட்சி சொல்ல வந்தேங்க, சத்தியத்தை குறிச்சினா சாட்சி சொல்ல வந்தேங்க, சத்தியத்தை குறிச்சினா சாட்சி சொல்ல வந்தேங்க, பாவியா வாழ்ந்தேங்க, பரிசுத்தமானேங்க, பாவியா வாழ்ந்தேங்க, பரிசுத்தமானேங்க, கல்வாரி இரத்தத்தால கருநீங்கி நின்னேங்க, கல்வாரி இரத்தத்தால கருநீங்கி நின்னேங்க, சிலுவைய பார்த்தேங்க அழுகையா வந்ததுங்க, சிலுவைய பார்த்தேங்க அழுகையா வந்ததுங்க, அன்புன்னா என்னன்னு அப்பத்தான் புரிஞ்சதுங்க, அன்புன்னா என்னன்னு அப்பத்தான் புரிஞ்சதுங்க, சிலுவையை எடுத்துக்கிட்டு பின்னாடி போனேங்க, சிலுவையை எடுத்துக்கிட்டு பின்னாடி போனேங்க, அதுதான் அன்புன்னு அப்பாவும் சொன்னாங்க, அதுதான் அன்புன்னு அப்பாவும் சொன்னாங்க, சத்தியத்தை படிச்சேங்க சமாதானம் வந்ததுங்க, சத்தியத்தை படிச்சேங்க சமாதானம் வந்ததுங்க, நித்திய வழி போகும் பாதையும் தெரிஞ்சதுங்க, நித்திய வழி போகும் பாதையும் தெரிஞ்சதுங்க, இயேசுவ சொத்தாக எடுத்து கொண்டேங்க, இயேசுவ சொத்தாக எடுத்து கொண்டேங்க, உலகத்தின் உப்பாக மாறி நின்னேங்க, உலகத்தின் உப்பாக மாறி நின்னேங்க, சாட்சியா நின்னேங்க, சாட்சி சொல்ல வந்தவங்க, சத்தியத்தை குறிச்சினா சாட்சி சொல்ல வந்தேங்க, சத்தியத்தை குறிச்சினா சாட்சி சொல்ல வந்தேங்க, சாட்சி சொல்ல வந்தேங்க, சாட்சி சொல்ல வந்தேங்க. பிரியமானவர்களே, என்றைக்கு என் தேவனுடைய கல்வாரி அன்பை நான் உணர்ந்தேனோ அன்றைக்குத்தான் என் வாழ்க்கையில் என் தேவன் மேலே நான் 100% அன்பு வைத்தேன். அவரை நேசிக்க ஆரம்பித்தேன். அதுவரையில் ஒரு சாதாரண கிறிஸ்தவள் தான். அந்த தேவனுடைய அன்பை, அந்த கல்வாரி அன்புல அவர் எனக்கு கொடுத்தாரே, எப்படி என் பாவத்திற்காய் அவர் கட்சேடிகளை வாங்கினார், எப்படி தள்ளாடி நடந்தார். இந்த காரியங்களை நான் என் வாழ்க்கையில் உணர்ந்த பிறகுதான் என் தேவனை முழுமையாக நேசிக்க ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, அது எப்படி தெரியும்? நம்ம வேதம் வாசித்தா தான் தெரியும். சத்தியத்தை அறிஞ்சேன், சத்தியம் என்ன விடுதலை ஆக்குச்சு. அது வரைக்கும் உலகத்தில் தான் இருந்தேன், பாவத்தில் தான் இருந்தேன், சினிமா பாட்டு தான் பாடுவேன். சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவுனா சாட்டர்டே சண்டே துணியெல்லாம் நான் டீச்சர் வேலை செஞ்சேன். பிள்ளைங்களுக்கு வீட்டில் எல்லா வேலையும் நான் தான். அப்போ துணி துவைக்கணும், வேலை செய்யணும்னு சொன்னால் என் நேரம் வீட்டில் டிவி
ரேடியோ, குட்டி ரேடியோ ஒன்று இருக்கும். டிரான்சிஸ்டரா, ஆமாம், அது சின்னதாக ஒரு ரேடியோ, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரேடியோவில் அழகாக பாட்டு பாடும். எந்த நேரமும் சினிமா பாட்டு தான். அதை ஓட விட்டுட்டு 3 மணி நேரம் 2 மணி நேரம் அதை கேட்டுக்கிட்டே தான் நான் வந்து வேலை செய்வேன். தெரியல, ஆண்டவர் என்ன அழைப்பு எனக்கு தெரியல. இன்றைக்கும் கூட இது போல் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். பிரியமான மகனே, மகளே, இதோ உனக்காய் நான் மரித்தேனே, எனக்காய் நீ என்ன செய்வன்னு கேட்குறார். அது அவர் சத்தம் நம்ம காதில் கேட்கும்போது தான் நிச்சயமாக நம்ம அவர் நம்மளோடு பேசும்போது தான் நம்மளை ஒப்பு கொடுக்க முடியும். பிரியமானவர்களை, என்னோடு பேசினார். வேதம் வாசிக்கும் போது நான் ரொம்ப அழுவேன். ஆண்டவரே என்னோட பேசுங்கன்ட்டு. கர்த்தர் என்னோடு பேசுவார். அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். அப்போது அந்த மற்ற நேரம் ஒரு சாதாரண ஒரு புக்கு கூட நான் படித்ததில்லை. கிறிஸ்தவ புக்கு படித்ததில்லை. பாட்டு எனக்கு தெரியாது. எங்கேனாலும் ஆனால் நான் மாடல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு தண்டையார்பேட்டையில் ஒரு ஸ்கூலில் வேலை செய்யும்போது, அது கிறிஸ்டியன் ஸ்கூலு. ப்ரேயரில் வந்து பாட்டு பாடணும். ஆனால் பொதுவாக இங்கிலீஷ் சாங் தான் பாடுவாங்க, தமிழ் சாங் பாட மாட்டாங்க. ஆனாலும் நான் கூட இருந்து அந்த பாட்டெல்லாம் நான் நல்லா ஆசையாக பாடுவேன். ஆனால் எனக்கு தனியாக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா தெரியாது. ஸோ நாங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால், இல்லை எனக்கு தெரியாது, நீங்கள் பாடுங்க, நான் கூடயே பாடுறேன்னு சொல்லுவேன். அவங்க பாடினாங்கன்னா அவங்க கூட பாடுவேன். எனக்கு வந்து பாட்டு ராகம் வராது, பாட தெரியாது. ஆனால் சும்மா கூட வந்து ஒத்து ஊதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஊதிக்கிட்டு இருப்பேன். ஆண்டவர் என்றைக்கு நான் வந்து உண்மையாய் என் தேவனுடைய அன்பை, அந்த கல்வாரி அன்பை, நான் என்னோட முதல் பாட்டே கல்வாரி அன்பு தான். அது எப்படி எழுதுனேன்னு எனக்கே தெரியாது பிரியமானவர்களே. என் மனசுக்குள்ளே ரீவைண்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டு. அன்பு அன்பு கல்வாரி அன்பை கண்டேன், கர்த்தாவே உன் கல்வாரி அன்பை கண்டேன்றதான் முதல் பாட்டு. அப்போது நான் அதை வந்து ஒரு பாஸ்டர் அம்மாட்ட, அதாவது என்னோடய ஃப்ரெண்டு கூட வேலை பார்த்த டீச்சர், அவங்க வீட்டுக்காரர் பாஸ்டர். அப்போ அவங்ககிட்ட நான் சொல்லும் போது சொன்னாங்க, ஆவியானவர் உங்களுக்கு பாட்டு தர்றாரு, நீங்கள் அதை வந்து ஒரு டைரியில் எழுதுங்க, நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அந்த பாட்டுனா என்ன, ஆவியானவர் என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் நான் பாடிக்கிட்டே இருப்பேன். அது என்ன வாயில் வருதோ அதை கத்திக்கிட்டே. என் வீட்டுக்காரர் கூட சொல்வார், ஏமா இப்படி கத்திக்கிட்டே இருக்கேன். இல்லைங்க நான் பாடுறேங்க, நான் கத்தலைங்க, நான் ஆண்டவரை துதிக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவேன். பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் வாயில், ஏதோ ஒன்று வரும். அப்புறம் ரொம்ப நாள் நான் பாடிக்கிட்டு இருந்தவ ஒரு நாள் என்ன பண்ணேன், டைரி எடுத்து அதை எழுத ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இது வந்து ஒரு பாட்டு, நம்ம ராகத்தோட பாட்டாக தான் நம்ம மனசில் கேட்குது அப்படின்னு எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆவியானவரோட எப்போல்லாம் நான் இடைப்படுறனோ அப்போல்லாம் ஆண்டவர் அருமையான பாடல்களை கொடுப்பார். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற என் கணவராக இருக்கட்டும், என் பிள்ளைங்களாக இருக்கட்டும், என்னை வந்து அதை வந்து ஒரு கருத்தாக எடுத்துக்கல. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சும்மா இவ வந்து மற்ற பாட்டை கேட்டுட்டு இவ சும்மா பாட்டு எழுதுறேன்னு எழுதிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் எழுதின பாட்டை நான் எப்படி எழுதுகிறேன். ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து அவர் பாடியே காட்டுவார். எல்லாரும் வந்து டைரியில் எழுதிட்டு டியூன் போடுவேம்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. லைன் வரும்போதே அது ராகத்தோட பாடலாக தான் வரும். அது எப்பெல்லாம் வரும் தெரியுமா, நான் வந்து நான் சமையல் பண்ணும்போது வரும், பாத்திரம் தேய்க்கும் போது வரும், துணி துவைக்கும் போது வரும், வீடு கூட்டும் போது வரும், எந்த நேரம் வேணாலும் பாட்டு வரும். ஆனால் எப்பெல்லாம் அந்த ராகம் டியூனை ஆரம்பிச்சிருவார் ஆண்டவர், அந்த ஆவியானவர். ஆனால் எப்பெல்லாம் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் நான் மணிக்கணக்கான தேவ சமூகத்தில் அவருடைய ஆளுகைக்குள்ளே நான் இருக்கிறேனோ, அந்த ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஒரு புதிய பாடலை கொடுப்பார். அது அந்த ப்ரேயர் முடிகிற டைமாக இருக்கலாம், இல்லை நான் ஒர்ஷிப் முடித்த உடனே இருக்கலாம். எனக்கு ஒர்ஷிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முழங்கால் போட்டேன்னா 1 மணி நேரம் என்னால் பாடாமல் இருக்க முடியாது ஆரம்ப காலத்தில். இப்பயும் நான் பாடுவேன். அப்போது அந்த பாட்டு நான் பாடும்போது எனக்கு ரொம்ப முதல்ல நான் பாடும்போது எனக்கு என்ன தெரியும், எனக்கு தான் பாட்டே தெரியாது. அப்போ என்ன செய்வேன், ஆரம்ப நாட்களில் பாமாலை கீர்த்தனை புஸ்தகங்களை விரித்து வச்சுக்கிட்டு எதனாலும் எனக்கு பிடிச்ச பாட்டை பார்ப்பேன், இது நல்லா இருக்கேன்ட்டு நானாக ஒரு ராகம் பாட்டு சும்மா கற்றுவேன், நானாக ஒரு ராகம் போட்டு பாடுவேன். இப்படித்தான் ஆரம்ப காலத்தில் என்னுடைய உபவாச ஜெபத்தில் நான் பாடினேன். அப்புறம் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற பாட்டு, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பாடல் கொடுக்குறாருன்னு தெரிஞ்சவொடனே என்னோட உபவாச ஜபத்தில் நான் அந்த பாடல்களையே நான் திருப்பி நான் பாடுவேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ரொம்ப ரொம்ப பிடிக்கணுன்னே ஒரு பாட்டு கூட எனக்கு ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. மனசே மனசே உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு பிடிச்சதை எல்லாம் நீ என்கிட்ட சொல்லு. ஏசு சாமி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏசு சாமி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்ன வார்த்தைகள் அது எனக்குள்ள இனிக்கும். அவர் சொன்ன வார்த்தைகள் அது எல்லாமே பிடிக்கும். அவர் பேசும் வார்த்தை தான் என் நெஞ்சுக்குள்ள இனிக்கும். பிரியமானவர்களே, எப்பவும் ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஒரு தாகம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு பிஸி லேடியாக இருந்தேன். என்னோட சாட்சி கிட்டத்தட்ட ஒரு 36, 37 வயசு வரைக்கும் பிஸி லேடின்னா 2 குழந்தைகள், புருஷனை கவனிச்சுக்கிட்டு, ஸ்கூலுக்கு போய்க்கிட்டு, டியூஷன் எடுத்துக்கிட்டு, உலகம் 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 ஓடுவேன் 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 ஓடுவேன், சம்பாதிப்பேன் சம்பாதிப்பேன் சம்பாதிப்பேன், பணம் இப்படி ஓடுவேன். ஆனால் ஆண்டவரை தேடலை. சண்டே ஆலயத்துக்கு போக மாட்டேன். அது ஏதோ மற்றவங்கெல்லாம் போகிறாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் இருந்தேன். என் ஸ்கூலில் இருக்கிற பேரண்ட்ஸு கேட்பாங்க, அது கிறிஸ்டின் ஸ்கூலில் மாடல் ஸ்கூல் வேலை செஞ்சுருந்தேனே, அதில் ஒருத்தவங்க கேட்பாங்க, மிஸ் சர்ச்சுக்கு போனீங்களா? உடனே நான் சொல்லுவேன், ஐயோ அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லைம்ப. ஆண்டவர் பார்த்தார், அப்படியாம்மா உனக்கு நேரத்தை நான் தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் பிஏகேபி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் வந்து நான் தண்டையார்பேட்டையில் ஒரு போஸ்ட்டுக்காக போயிருந்தேன். ஒரு சோசியல் சயின்ஸ் டீச்சர் இறந்துட்டாங்க. அந்த போஸ்ட்டுக்கு என்ன போடுறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன். ஆனால் அப்போ வந்து கவர்மெண்ட்டு ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அவங்க முதல்ல சொன்னாங்க, கருவூலத்தில் ஒரு பைசா கூட இல்லை, அதனால நான் போஸ்டிங் போட முடியாதுன்னு சொல்லி அதை வந்து தடை பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போட ஆரம்பித்த பிறகு பார்த்தா சீனியாரிட்டி கிடையாது, எல்லாமே எக்ஸாம் எழுதி வரணுன்றது மாதிரி போட்டாங்க. அவங்க என்னைக்கு அந்த இதை தடை பண்ணாங்களோ, நான் என்ன நினச்சிக்கிட்டேன், இவங்க ஆட்சிக்கு வந்ததுனால தான் எனக்கு கிடைக்கல. ரெண்டாவது நான் ஸ்கூலில் வேலை செய்கிற அந்த எங்கள் கிளர்க்கு தான் இதுக்கு காரணம், நம்மளுக்கு வந்து நம்மளை போட மாட்டேன்ட்டார், இப்படியெல்லாம் தான் நினச்சேன். ஆனால் அது இல்லை, கர்த்தருடைய வேலை எனக்கு வரவில்லை என்பதை நான் உணரலை. இன்றைக்கும் கூட இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அநேகர், எனக்கு இன்னும் இன்க்ரிமெண்ட் வரலையே, நான் இன்னும் உயர்வில் வரலையே, நான் இன்னும் என் வேலை செய்கிற இடத்துல என்னை விட்டுட்டு வேற ஆளுகளெல்லாம் போட்டுட்டாங்களே, எனக்கு இன்னும் என்னை வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, இது மனிதர்களால் அல்ல, இது கர்த்தருடைய சித்தம் நாம் செய்யாததுனால தேவன் ஏற்ற வேலை வரும்போது நம்மை அவர் உயர்த்தும்படியா கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறார். அப்பதான் நம்ம அவர்கிட்ட போவோம். ஆமாம், எனக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை அப்பமே கிடச்சிருந்தது, ஆண்டவர் நித்திய ஜீவனையே நான் இழந்திருப்பேன். ஏன்னா அப்படி ஒரு வெறியில் இருந்தேன், கவர்மெண்ட் வேலைன்ற வெறியில். கிடச்சிடணும் கிடச்சிடணும் கிடச்சிடணும், என் புருஷனை விட நான் சம்பாதிக்கணும். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தான், ஆனால் நான் என்னோட பேராசை அப்படி. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்துப்பட்டார். பாவத்துக்கு அடிமையாக இருந்த என்னை என் தேவன் இயேசுவுக்கு அடிமையாய் மாற்றினார். அந்த பாட்டு கூட பாடியிருக்கேன். அடிமை நான் அடிமை நான் அடிமை நான் ஐயா, உமதன்புக்கு அடிமை நான், அடிமை நான் அடிமை நான் அடிமை நான் ஐயா, உமதன்புக்கு அடிமை நான். பாவத்துக்கு அடிமையாயிருந்த என்னை பரிசுத்த இரத்தத்தினால், பாவத்துக்கு அடிமையாயிருந்த என்னை பரிசுத்த இரத்தத்தினால் விடுதலை தந்து பரிசுத்தம் செய்து பாதுகாத்து கொண்டீர். ஆமென். விடுதலை தந்து பரிசுத்தம் செய்து பாதுகாத்து கொண்டீர். உமதன்புக்கு அடிமை நான், உமதன்புக்கு அடிமை நான், அடிமை நான் அடிமை நான் அடிமை நான் ஐயா, உமதன்புக்கு அடிமை நான். உலக இன்பம் பதவி பெருமைக்கு அடிமையாயிருந்தேன். ஆமென்.
உலக இன்பம் பதவி பெருமைக்கு அடிமையாயிருந்தேன். விடுதலை தந்து பரிசுத்தம் செய்து பாதுகாத்து கொண்டீர். விடுதலை செய்து பரிசுத்தம் தந்து பாதுகாத்து கொண்டீர். உமதன்புக்கு அடிமை நான், உமதன்புக்கு அடிமை நான். அந்த காலம் உலகத்தின் இன்பம், பெருமை, பதவி, இதுக்குத்தான் அடிமையா இருந்தேன். ஆனால் என்றைக்கு என் இயேசு எனக்குள்ள வந்தாரோ, அவர் கல்வாரி அன்பை உணர்ந்தனோ, அன்றைக்கு நான் அவருக்கு அடிமையாகிவிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அது தேவையில்லை, எனக்கு வேண்டாம். ஆண்டவர் அவருடைய நித்திய ஜீவன். அப்போது நான் அறிஞ்சுக்கிட்ட பிறகு நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை 16 வயதில் நீங்கள் என்னை அழைச்சிருக்கிறீங்க, ஆனால் இவ்வளோ காலம் உங்களை விட்டு நான் பிரிஞ்சிருந்தேன், இவ்வளோ காலம் உங்கள் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கல, ஆனாலும் நீர் என்னை பாதுகாக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அழும்போது அவர் சொல்வார், அப்படிப்பட்ட ஜனங்கிட்ட போய் சொல்லு அப்படிம்பார். அப்போ என்ன செய்வேன், நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறோமா, யாரெல்லாம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்களோ, 545 வீடு இருக்குது, அந்த கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, படிக்கிற பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருப்பேன். வேமா அவங்க வீட்டுக்கு தெரியாட்டாலும் நான் போய் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்க வீட்டில் உட்காந்து ஆண்டவரோட பாட்டை பாடுறது, ஆண்டவரோட சத்தியத்தை சொல்கிறது, அவங்கள கடவுளுக்குள்ளே நடத்துறது. நீங்கள் துதிப்பீங்களான்னு கேட்பேன். துதிக்கலன்னொன்னே ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லி நானே ஒரு 100-200 ஸ்தோத்திர பலியை எழுதி அதை ஜெராக்ஸ் காப்பி போட்டு அவங்க கையில் கொண்டே கொடுக்குறது. நீங்கள் இதை ஜபம், இதை ஸ்தோத்திரம் சொல்லுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு. அவங்களும் என்ன செய்வாங்க, சிலர் வாங்கினவங்க நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, ஆண்டி நான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு ஜெபிச்சேன், நான் ஸ்தோத்திரம் சொன்னேன், எனக்கு கிடைச்சிருச்சின்னு சொல்லிட்டு ஊரை விட்டே போயிடுவாங்க. அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஓடி 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 யார்கிட்ட சொல்லலாம், எங்கே பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்கே கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, இப்படி தேடி தேடி என்னை போல் காணாமல் போன ஆட்டுக்குட்டி சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லணும், காணாமல் போன ஆட்டுக்குட்டியாக இருக்கிறவங்களெல்லாம் தேடி 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 அவர் மந்தைக்குள்ளே அனுப்புறதுக்கு நான் போய் சொல்லுவேன் அவங்ககிட்ட. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த என்னையும் என் தேவன் காணாமல் போட்ட ஆட்டுக்குட்டியாக என்னை தேடி வந்தார். அது கூட குறித்து கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். காணாமல் போன ஆட்டுக்குட்டி என்னை தேடி வந்தீரே, நல்ல பாட்டு அது. என் கண்களை திறந்தீரேன்னு வரும், என் கண்களை திறந்தீரே அப்படின்ட்டு வரும். பிரியமானவர்களே, உண்மையில் நான் தேவ சமூகத்தில் இருக்கிற அப்போ நான் சம்பாதிக்கும் போது இல்லாத சமாதானம், அப்போ நான் சம்பாதிக்கும் போது கிடைக்காத எல்லா ஆசீர்வாதமும் நான் தேவனை தேடும்போது எனக்கு கிடைச்சது, சமாதானம் கிடைச்சது. பிரியமானவர்களே, என்னோட கணவர் இந்து, நாங்கள் காதல் கல்யாணம்லாம் இல்லை, தாய் தகப்பன் பிடிச்சி வச்சது தான். ஆனால் எனக்கு கிறிஸ்தவ மாப்பிள்ளை பார்க்கும்போது, அப்போது நான் சொல்கிறது நான் இப்போ எனக்கு 44 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி. அப்போ எனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது 30 பவுன் நகை கேட்டாங்க. அப்போது எங்கள் வீட்டில் 30 உண்மையில் போட முடியாது, ஏன்னா நான் கடைசி பொண்ணு, அப்பா ரிட்டையர்டு, அவருக்கே கிட்டத்தட்ட அந்நேரம் ரொம்ப 60 வயசுக்கு மேலே இருந்தது. அதனால் ஏதோ எங்கள் அம்மா காலத்தில் போட்ட நகையை வச்சு எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், அந்த வகையில் இருந்ததுனால முடியலை. யார் வந்தாலும் இதுதான் கண்டிஷன், அவ்வளோ நகை போடுறீங்களா, இவ்வளோ நகை போடுறீங்களான்ட்டு. அப்போது இவர் ஊர் பக்கம் இருந்தவர், இவர் மூலமாக இவர் படித்த பொண்ணு வேணும்னு தேடினாராம். இவரோட ரிலேஷன் சொந்தக்காரவங்க எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க பார்த்தவர், இந்த மாதிரி ஒரு பையன் சென்னையில் கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு கடைசி பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே, படித்த பொண்ணாக கேட்குறாரு, கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்பாவுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, ஆனால் ஒரு கடிதம்லாம் எழுத ஆரம்பித்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி பிதா சுதான் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென்னு சொல்லியெல்லாம் எழுதுவார். ஆனால் அது ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, அதனால் திருமணம் முடிச்சு கொடுத்தார். சரின்னு சொல்லிட்டு, அதனால் நான் இந்த நித்திய ஜீவனை தெரிஞ்ச உடனே என் கணவர் வரணுமே, அது வரைக்கும் என் கணவரை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. அதுக்கப்புறம் நான் என் கணவருக்காக நான் அதிக பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, என் கணவரையும் என் தேவன் ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஒரு 18 வருஷம் கழிச்சு தான் எனக்கு திருமணம் முடிந்து 18 வருஷம் கழிச்சு தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். அப்போ அவர் சொல்வார், ஏமா நீ கல்யாணம் முடித்த புதுசுலேயே இந்த ஆண்டவரை பற்றி சொல்லியிருந்தா நம்ம இன்னும் நம்ம வாழ்க்கை சமாதானம் சந்தோஷமாக இருந்திருக்குமேம்பார். அப்போ சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கே தெரியலையேங்க, நான் எப்படிங்க உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்க்கணும்,
அப்பதான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். யார் வந்து கர்த்தருடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்த்தவங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, நீங்க வந்து ஒரு பெரிய பிரியாணி கடைக்கு ஒரு ஃபேமஸ் பிரியாணி கடைக்கு போறீங்க. பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. அந்த டேஸ்ட்டு, சுவை, மனம் உங்க நாக்க விட்டு அகலல. உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, போயிட்டு யாருனாலும் ஒருத்தவங்க பிரியாணி வாங்கணும்னு சொன்னாங்கன்னா, இல்ல சும்மாவே, "ஏய் அந்த அந்த கடைக்கு போடா, புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கான். செம்மையா இருக்கு பிரியாணி, அதான் மாரி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லும்போம்ல." இது போல் தான் பிரியமானவர்களே, தேவனுடைய அவங்க பிரியாணியை ருசித்து பார்த்ததுனால தான் அவங்க சாட்சி சொல்றாங்க. நானும் என் தேவனுடைய அன்பை, என் இயேசுவின் அன்பை, அவர் கல்வாரி அன்பை ருசித்து பார்த்தேன், ருசித்து பார்த்தேன். எனக்காய் என் தேவன் மரித்தாரே, அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து எனக்காய் வரப்போகிறாரே, அந்த நிச்சயம் எனக்குள்ள இருந்ததுனால. 6வது பாட்டுப்பா, எனக்கு நம்ப முடியல. 6வது பாட்டு நான் எழுதியிருக்கேன். இப்பதான் நினைப்பேன், இது நாளா எழுதல. ஏன்னா அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது. அதுல எழுதியிருக்கேன், கூட்டி செல்வேனே, கூட்டி போவேனே, கூட்டமாய் நண்பர்களை. எப்படி பரலோகத்துக்கு பரலோகத்துக்கு நான் நண்பர்களை கூட்டமா கூட்டிட்டு போவேனா அப்படின்னு எனக்கே தெரியாது. ஆனா 6வது பாட்டு இப்படி நான் எழுதியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த 6வது பாட்டை நான் பாடும்போது நினைக்கிறேன், இது நான் எழுதுனேனா, அப்பமே எழுதியிருக்கேனா, கூட்டமாய் நண்பர்களை கூட்டிட்டு போவேனா. ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக. அதுக்கப்புறம் எனக்கு தாகம்லாம், ஆண்டவர் ரட்சிக்கப்படணும், 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 இந்த ஒரு எண்ணம் தான் என் மனசுக்கு. இதுதான் உண்மையாய் தேவனை ருசித்தவர்கள், தேவனை நல்லவர் என்று, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்தவர்கள், அவர் அன்பை டேஸ்ட் பண்ணவங்க, அவரை சொல்லாம இருக்க முடியாது. ஒரு பாட்டு இருக்குல்ல, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. அத மாதிரி இயேசுவை சொல்லாமல் இருக்கவே முடியாது. எப்படி முடியும்? இத்தனை நன்மைகள் செய்து அவருடைய அன்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கனே, அதை மற்றவங்களும் டேஸ்ட் பண்ண வேண்டாமா? அந்த அன்பை அவங்களும் அனுபவிக்க வேண்டாமா? பாவத்திலையும், சாபத்திலையும், கஷ்டத்திலையும், நஷ்டத்திலையும், துன்பத்திலையும், வருத்தத்திலையும், போராட்டத்திலையும், வியாதியிலையும் இருக்கிறவங்களுக்கு யார் சொல்லுவா? அவர் சொல்றாருல, என் நாமத்தை சகலருக்கும் சுவிசேஷமாய் சொல்லுங்கள்ன்றார்ல. அப்படி சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் வரைக்கும் நான் வரமாட்டேன், என் வருகை தாமதமாகும்ன்றார்ல. நீங்கள் நான் சொல்லாம யார் சொல்லுவா? நாம் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாய், ஆமேன், உங்கள் முன்னத்தில் என்னை வைத்ததற்காய் நான் தேவனுக்கு கோடா கோடி நான் நன்றி செலுத்துகிறேன். என் தேவனுக்கு நான் கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன். அவர் கொடுத்த பாடல்களுக்காக என் தேவனை நான் துதிக்கிறேன். என் தேவன் அவரை நான் தெரிந்து, அவர் என்ன தாயின் கருவிலேயே தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் தான் அவரை ரொம்ப லேட்டாக அவர் கைப்பிடித்தேன். அவர் கைப்பிடித்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் அவர் என் தேவன், ஒரு விஷயத்திலையும் அவர் என்னை கைவிடவில்லை. அப்போ நான் தேவனை அந்த உண்மையாய் நான் அவரை பற்றி கொண்டது எப்போன்னா, அப்போ என் பொண்ணு +2 படிச்சிட்ருக்கா, என் பையன் 6ஆம் கிளாஸோ என்னமோ படிச்சிட்ருக்கான். ஆண்டவர் இம்மட்டும் எங்களை நடத்தி இன்னைக்கு அந்த 2 பிள்ளைகளுக்கு திருமணமாகி 4 பேர பிள்ளைங்களை கர்த்தர், 2 பெண் குழந்தைகள், 2 பெண் பேர பிள்ளைகள், 2 ஆண் பேர பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பெரியவர். இம்மட்டும் என்னை வந்து ஒரு ஊழியத்துலையும், அதாவது ஒவ்வொரு வாரம் சண்டேவும் நான் வந்து வாலண்டியராக ஜீசஸ் காலத்தில் ஊழியத்துக்கு போவேன். கர்த்தர் என்னை நடத்துகிறார், எனக்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாய் இந்த நாளில் நிறுத்தின என் தேவனுக்கு நான் கொடா கொடி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை ஏதோ தூரத்தில் இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை பிரியமானவர்களே, அவர் நீதியின் சூரியன். அவர்கிட்ட நெருங்கி நெருங்கி நீங்கள் போகும்போது அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் நம்ம வாழ்க்கை. இருள் விலகும் பிரியமானவர்களே. என் வாழ்க்கையில் பார்த்தேன், எல்லாமே இருக்கும், ஆனால் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வீட்டில் வருமானம் இருக்கும், பிள்ளைங்கள்லாம் இருக்கும், ஆனால் எதுவுமே இருட்டு தான். சும்மா ஒரு வாழ்க்கைன்றது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவருடைய அன்பினுள் நாம் அவர் கரம் கோர்த்து நடக்கும்போது அது காடானாலும் மேடானாலும் கவலை இல்லை. எப்படிப்பட்ட ஒரு
என்ன சொல்கிறது, பிரச்சனையும் போராட்டமும் வந்தாலும் நமக்கு தைரியம். ஆண்டவர் கரம் பிடிச்சு நம்மளை தூக்கிட்டு போகிறாரு. நமக்கு என்ன கவலை? அவர் தூக்கிட்டு சுமந்து கொண்டு போகிறாரு. நமக்கு கவலை இல்லை. நம்ம ஜாலியாக போவோம். அப்பா பிள்ளை அப்படி தானே பண்ணுவோம். கீழே ஒரு சாக்கடையை பார்த்தோன்னே அப்பா என்ன பண்ணுவார்? பிள்ளையை தூக்கி தோளில் வச்சுட்டு போயிடுவார். அங்கிட்டு கொண்டே இறக்கி விடுவார். அதுபோல் தான் நம் தேவன். கஷ்டங்களின் நஷ்டங்களின் மத்தியில் நம்மளால் நடக்க முடியலையா, நம்ம கால் தள்ளாடுகிறதா, நம்மளை தூக்கி சுமக்கின்ற ஒரு தேவன். ஆம் பிரியமானவர்களே, இன்னும் நெருங்கி நாம் தேவனை, இன்னும் நெருங்கி நெருங்கி எப்படி நாம் தேவனை நாம் அறிந்து கொள்வதென்றால் இதுதான் பிரியமானவர்களே, இதுதான் சத்தியம்தான், வார்த்தை தான். இந்த வார்த்தை தான் பூமிக்கு வந்தது. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது, அது பூமிக்கு வந்தது, உலகத்தின் ஒளியாயிற்று. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஜீவ ஒளியாயிற்று. அதனால இந்த வார்த்தைகளை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோமோ, வாசிக்கிறதல்ல, நேசிக்கிறோமோ, அவ்வளவு கர்த்தருடைய அன்பை நாம் ருசித்து பார்க்கின்றோம். இதுவரையிலும் நீங்கள் இந்த வேதத்தை நான் வாசித்திருக்கேன், நான் ருசித்ததில்லை, நேசித்ததில்லைன்னு சொன்னீங்கன்னா நேசித்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ருசித்து பாருங்கள். அந்த வசனங்களுக்கு உங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. நான் ஆண்டவரை பற்றி அவருடைய தாழ்மையை, அவருடைய அந்த சாந்த குணம், அவருடைய கூக்குரல் கேட்டதில் அவர் ஆட்டுக்குட்டி போல போனார். இதெல்லாம் கேட்ட உடனே ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. நான் தனிமையில் இருக்க மாட்டேன், தவியாய் தவிக்க மாட்டேன், நான் தனிமையில் இருக்க மாட்டேன், தவியாய் தவிக்க மாட்டேன், என் நேசர் என்னோடு இருக்கின்றார், எனக்கெல்லாம் தருகின்றார். அந்த பாட்டில் எழுதியிருக்கேன், சாந்தம் என்றால் என்னவென்று எனக்கு கற்றுத்தந்தார், சாந்தம் என்றால் என்னவென்று எனக்கு கற்றுத்தந்தார், தாழ்மை என்றால் என்னவென்று என் இயேசு சொல்லித் தந்தார், தாழ்மை என்றால் என்னவென்று என் இயேசு சொல்லித் தந்தார், அவர் வழி அன்பின் வழி நானும் செல்லுவேன், அவர் வழி அன்பின் வழி நானும் செல்லுவேன், அவரை போல் துணையாக அப்படி சொல்லி, அவரை போல, அவர் அன்பில் நான் போவேன், அவரை போல நான் வாழ்வேன், அவரை போல நான் செய்வேன் அப்படின்னு இயேசுவை போல மாறும்படியாய் உள்ளத்துக்குள்ள வாஞ்ச வரும் பிரியமானவர்களே. எல்லாவற்றையும் நம்ம கற்றுக் கொடுப்பார். அதுதான் அந்த லைனில் எழுதியிருக்கேன் பாருங்க. சாந்தம் என்றால் என்னவென்று என் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார், தாழ்மை என்றால் என்னவென்று அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், என் நேசர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், அவர் வழி அன்பின் வழி. டேஸ்ட் பண்ணிட்டோம்னா உண்மையில் அந்த அன்பில் நாம் நிலைத்திருப்போம், நாமும் அன்பாக இருப்போம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்புக்கு ஈடான அன்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. கோடி 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 இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொடுக்கலாம் உங்களுக்கு, ஆனால் அவருடைய அன்புக்கு அது 0.0000001 கூட ஈடாகாது. ஏன்னா அவர் அன்பு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை கூட நல்லவர்களுக்காய் அல்ல, பாவிகளுக்காய் கொடுத்தது. எல்லாரும் நல்லவங்களை தான் நேசிப்பாங்க, பாவியெல்லாம் நேசிக்க மாட்டாங்க. நான் கூட என் பேரனோடு கூட நான் போகும்போது என் பிள்ளைகள் கூட நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பும்போது நான் சொல்கிறது உண்டு, அப்பா இந்த மாதிரி நல்ல பசங்களோடு சேருப்பா, இந்த மாதிரி கொஞ்சம் கெட்ட பசங்க, தேவையில்லாத வார்த்தை பேசுகிறவங்க, அந்த மாதிரி பசங்களோடையெல்லாம் போய் சேர்ந்துடாதப்பான்னு சொல்லி கொடுப்பேன். ஆனால் நம் தேவன் யாருன்னா பாவிகளை தான் அவர் தேடி வந்தார். காணாமல் போன 99, அவர் சொல்கிறாரு, நீதிமானா இருக்கிற 99 ஆட்டுக்குட்டியை பற்றி எனக்கு கவலை இல்லைம்மா, காணாமல் போன அந்த ஒத்த ஆட்டுக்குட்டி பாவியை தேடி தான் வந்தேன். ஆம் பெருமனவர்களே, அப்படிப்பட்ட தெய்வ அன்பு, அதற்காய் நான் வந்தேன், உன்னை வந்து நான் பரிசுத்தம் பண்ணிட்டேன்னு இல்லை,
ஜீவனை கொடுத்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்னா மீட்டு கொண்டார். அவர் மீட்டு கொண்டதுக்கு விலை கொடுத்து வாங்கிட்டார். எதுல விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு? என்ன அவர் பிளட்டை கொடுத்து விலை என்ன வாங்கியிருக்கிறார். பிளட்டை என்னுடைய ஆத்மாவுக்கு விலையா கொடுத்து என்ன வாங்கியிருக்கிறார். இப்ப நான் அவர் சொத்து. ஹல்லேலூயா. அப்ப அவரை போல, அவருக்கு பிரியமாய், அவரை போல அவருக்காக நான் ஓட வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவர் சும்மா நம்மளை மீட்கல, அவர் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். இரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார். ஒரு பாட்டு கூட பாடியிருக்கேன். ரத்தம் தந்து என்னை மீட்டவரே, இரட்சகரே என் இயேசையா. ரத்தம் தந்து என்னை மீட்டவரே, இரட்சகரே என் இயேசையா. சுத்த இருதயம் என்னில் தந்து, சுத்த இருதயம் என்னில் தந்து, அதில் வந்தமர்ந்து வழி நடத்துகின்றீர், அதில் வந்தமர்ந்து வழி நடத்துகின்றீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தா உள்ள வரேன்றாரு. ஆம் பிரியமானவர்களே, உள்ள நம்ம பழைய குப்பையும் பாவத்தையும் மத்ததையும் வச்சுக்கிட்டு, உலக காரியத்தை வச்சுக்கிட்டு இருந்தா அவர் உள்ள வர்றதுக்கு இடம் இருக்காதுல்ல. எல்லாத்தையும் தூக்கி வெளியே எரிஞ்சிருங்க. அவருக்கு மாத்திரம் இடம் கொடுங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் உங்க இதயத்துல இடம் கொடுங்க. முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகள் எல்லாம் கூட வரும். நான்லாம் கல்யாணம் முடித்து ப்ளஸ் என் பொண்ணு +10 படிக்கும்போது தான் ஆண்டவரோட மகா பெரிய கிருபையினால் ஒரு 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 ரூம் இருக்கிற ஒரு சின்ன வீடு ஒன்று கர்த்தர் வாங்க கிருபை கொடுத்தார். என் மகளுக்கு திருமணமாகி 6 மாதத்தில் அவள் ஒரு இதே மாதிரியே ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்க கிருபை கொடுத்தார். என் பையனுக்கு அதை விட இன்னும் அற்புதம், அவனுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே டபுள் பெட்ரூமு கர்த்தர் வாங்கி அவங்க அப்பா மூலமாக வாங்கி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை தேடுபவர். நான் வேலைக்கு போகலன்னு சொன்னேன்ல, அதனால என்னை கைவிட்டாரா? அதனால என்ன பண்ணாரு? ஊழியத்துக்கு என்ன கொடுத்த உடனே கவர்மெண்ட் வேலை கொடுத்தாரு. நான் கேட்ட வேலை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் நான் வேலை கேட்டேன். ஆனால் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லையே வேலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய ஊழியம் வேலைன்னு வரும்போது எனக்கு ஊழியம்தான் பெருசு, வேலை வேண்டான்னு. ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசினார். என் பிள்ளைங்களும் என் புருஷனும் சொன்னாங்க, இந்த பாரு, நீ ரொம்ப ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கணும். அவர் உனக்கு கொடுத்த இது கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. நீ அழுது கேட்டேன்னு தான் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நான் சொன்னீங்க, எப்போங்க எனக்கு இப்போ வேண்டாங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு பதவி ஆசை பணம் எதுவும் வேண்டாம், ஆண்டவருடைய ஊழியம் மட்டும்தான். இல்லை நீ அதையும் செய்வ, முதல்ல இதை அங்கேயும் சாட்சியாக இருப்பப்போ அப்படின்னு என்ன கட்டிலுக்கடியிலலாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடுவேன். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிடுவாங்கல்ல, அப்போல்லாம் ஓடி போய் இந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வாங்கன்னு அந்த எங்கள் இடத்துல இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் கட்டிலுக்கு அடியில் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடுவேன். வெளியே வரமாட்டேன். வேண்டாம், நான் போக மாட்டேன், கவர்மெண்ட் வேலை வேண்டான்னு அழுதேன். என் பொண்ணுன்னு சொல்லிட்டா, அம்மா நாளைக்கு வந்து நீங்கள் வந்து என் பேரன், அப்போ என் பேரன் பிறக்கிறான், நான் சைன் பண்ணிட்டு வந்திருக்கேன், என் 2வது நாள் என் பேரன் பிறக்கிறான். அப்போ நான் சொல்கிறேன், என் பேரனை வளர்க்கணும், எனக்கு என் பேர பிள்ளையை வளர்க்கணும், நான் போக மாட்டேன்னா என் மக சொல்லிட்டா, இல்லைம்மா என் பேர பிள்ளையை வளர்த்ததுனால தான் உங்களுக்கு அந்த ஆசைப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றலைன்னு கடைசி காலவர் இப்போ வேண்டான்றீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு வேளை நான் போயிருக்கேன், வேண்டாம், என்னோட பிள்ளைனால அந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் வளர்ப்பார், நீங்கள் போங்கம்மான்னு அவளும் என்னை வம்புகிட்டே அனுப்புனான். ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். உண்மையில் வேண்டாம் அப்படின்னு தான் நான் போனேன். கர்த்தருடைய கிருபையினால அங்கேயும் ஆண்டவர் அற்புதம் பண்ணார், ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்தார். அவர் தேடுனா சும்மாலாம் விட மாட்டார் நம்மளை. மற்றவங்க பார்த்து பிரமித்து ஆச்சரியப்பட்டு நம்மை பார்க்கும்படியாய் நம்மை அவர் நடத்துவார். ஆம்பெருமனவர்கள் அவர் சொல்லியிருக்கிறார்ல, இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆனால் நம்ம அதை தேடி போனால் அது இல்லை. நம்ம ஆண்டவரை தேடி போனால் அவரோடு இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து வரும்.
அவர் தானே எல்லாத்துக்கும் சொந்தக்காரர். பொண்ணும் பொருளும் என்னுடையதுன்றார்ல, அவர் பிள்ளைக்கு கொடுக்காம யாரு கொடுப்பார்? நிச்சயமா உயர்த்துவார், உங்கள் தலையை உயர்த்துவார். அவர் சத்தம் கேளுங்க, அவர் சித்தம் செய்ய உங்களை அர்ப்பணிங்க. என்னோட எல்லா வீடியோலையும் நான் சொல்ற இந்த வார்த்தை தான். ஏன்னா அவர் சித்தம் அறியாது நான் வாழ்ந்திருந்தேன். அதனால தான் நான் சொல்றேன், அவர் சத்தம் கேளுங்க, அவர் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 350 பாடல்களுக்கு மேலே எண்ணலை, 400 கிட்ட இருக்கும் கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்பெல்லாம் அவரை ஒர்ஷிப் பண்ணும்போது, அதாவது நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி நான் ஒர்ஷிப் பண்ணி நான் பாடிக்கிட்டு இருக்கேன்னா அப்போ புது பாடல் அவராக கொடுப்பார். அந்த பாடல்கள் உடனே எனக்கு தெரியும், சரி ஆண்டவர் பாட்டு கொடுத்துருக்கிறாரு, இந்த பாடல் நம்ம எழுதணும்னு சொல்லி உடனே டைரி எடுத்துருவேன். டைரி எடுத்துகிட்டு கொண்டுட்டு போய் எழுதி வைப்பேன். ஒரு 2 டைரி, ஒரு டைரி முடிஞ்சிருச்சு, இன்னொரு டைரியில் எழுதி வச்சுருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா, நன்றிப்பா. லேட்டஸ்ட்டாக கூட நிறையா பாட்டெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அது நான் எனக்கு இந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு சர்ச்சில் ஒரு வருஷம் கொடுக்கும்போது, உன்னை தாயின் கருவில் நான் தெரிந்து கொண்டேன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம் கிடச்சி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு இந்த பாட்டையும் கொடுத்தார். தாயின் கருவில் என்னை தெரிந்தெடுத்த என் தேவதேவனே, அழைத்தீரே என்னை அழைத்தீரே சேவை செய்வதற்கு. பாருங்க, இது நான் எழுதலப்பா, ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு அவர் சேவை செய்வதற்கு. அதனால தான் என்னை தாயின் கருவிலேயே அவர் முன்குறிச்சிருக்கிறார். அடுத்து இந்த பாட்டில் எழுதியிருக்கேன், உம்மை மறந்து விட்டால், உம்மை மறந்து நான் வாழும்போது இருள் சூழ்ந்ததே, உம்மை நினைத்து நினைத்து நான் துதிக்கும் வேளையில் வெளிச்சம் உதித்ததே. ஆண்டவர் மறந்துட்டா சாத்தா இருளை தாங்க கொண்டு வந்துருவான். அவரை நினைச்சு நினைச்சு அவரை துதிக்கு பாருங்க. துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தூயாதி தூயன் தூயவர், துதி என்னும் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கும் ராஜாதி ராஜா. துதி இருக்கிற இடத்துல அவர் இருப்பார், அங்க சாத்தானுக்கு இடம் இல்லை. அதனால துதிங்க, வேதம் வாசிங்க, துதிங்க. இந்த 2 தான் நம் வாழ்க்கையின் தேவனை ருசித்து பார்ப்பது. நம் தேவனுடைய நாமத்துக்கு அவர் சொல்றார், எப்பொழுதும் தேவனுக்கு நாம் மகிமை ஸ்தோத்திர பலியிட வேண்டும். ஆம்பிரிமனவர்களே, கொழுத்த எருது, கொழுப்பு, ரத்தம், இதுல எல்லாம் அவர் பிரியப்பட மாட்டார். அவர் சொல்றார், நான் அதை கேட்டேன் இல்லையே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். செலுத்தி பாருங்க, ஆசீர்வாதத்தை சாட்சி சொல்லுவீங்க. நிச்சயமா கர்த்தர் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வாரம் இந்த திங்கக்கிழமை ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஒரு லைவ் போடலாம் பிரியமானவர்களே. அதில் ஒர்ஷிப் அண்டு ப்ரேயர் பண்ணலாம். கமெண்ட் பண்ணுறவங்க எந்த டைம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுங்கள். அதில் யாருக்கு நிறையா சூட் ஆகிற டைமில் நம்ம லைவ் போடலாம். நிச்சயமாக அந்த லைவில் ஜாயின் பண்ணி நம்ம என்ன ஜெப குறிப்பு நம்ம ஜெபிக்கிறோமோ, நமக்காக ஜெபிக்க வேண்டாம், நம்ம மற்றவர்களுக்காக ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்ன்ற வார்த்தையின்படி நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போதே, எப்படி யோபு சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் போதே அவரை ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அதுபோல் இந்த லைவ்ல நாம் இணைந்து தேசத்திற்காய் நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் போதே கர்த்தர் நம் குடும்பத்தின் கட்டுக்களை அறுக்கிறார். இது உண்மை. அதனால நிச்சயமாக லைவ்ல ஜாயின் பண்ணிக்கங்க, கமெண்ட்ல போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.